நண்பர்களே, மறுபடியுமாக இன்னொரு ஜூம் கூடுகைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் வரவேற்கிறேன். நாம் ஈசாக்கை பற்றி முற்பதாக்களில் ஒருவராகிய ஈசாக்கை பற்றி நாம் சென்ற வாரம் பார்த்தோம். இந்த இந்த வாரத்திலும் நம்ம அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சென்ற வாரத்தில் நாம் ஈசாக்கை பற்றி என்ன பார்த்தோம் என்பதை பற்றின ஒரு சிறு நினைவு கூறுதலை செய்துவிட்டு நம்ம போவது நல்லா இருக்கும். முற்பதாக்களில ஈசாக்கு எப்படி ஒரு வித்தியாசமான ஒரு பாத்திரமாக ஒரு வித்தியாசமான ஒருவராக இருந்தாருங்கிறத நம்ம பார்த்தோம். அவருடைய உதாரணத்துக்கு சொல்ல போனா நீங்க ஸ்கிரீன்ல கூட பாக்குறீங்க. இந்த 3 முற்பிதாக்கள்ல 334 முறை ஆபிரகாம்ன்ற வார்த்தை வருது. 132 முறை தான் ஈசாக்கு வருது. ஆனா யாக்கோபு பாத்தீங்கன்னா இன்னும் அதிகமா இருக்கும். அது மாத்திரம் இல்லாம ஈசாக்கு ஒரு 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 வேத பண்டிதர் இப்படியா சொல்றாரு, ஆபிரகாம் ஒரு வெளிப்படையாக பேசுகிற கலகலப்பாய் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரோவர்ட் என்று சொல்லக்கூடிய பதத்தில் உள்ளவரா இருந்தார். ஆனா ஈசாக்கு இன்ட்ரோவர்ட்டா இருந்தார். அதாவது தனக்குள்ளாகவே சுருங்கி கொள்ளுகிற ஒரு மனுஷனா இருந்தான். அந்த காரியம் தான் அந்த கேரக்டர் மேல இருக்கிற சுவாரஸ்யத்தை நமக்கு கொடுத்தது. அது இதுவரை நம்ம அறியாதிருந்த ஈசாக்குடைய பரிமாணங்களை நம்ம பார்க்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இந்த ஜூம் கூடுகையை நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். போன தடவை கூட இன்னொரு காரியத்தை கூட பார்த்தோம். இங்க ஈசாக்கை பற்றி இருக்கிற சில தவறான புரிந்து கொள்ளுதல்கள். அவன் சின்ன பையன் நினைச்சிட்டு இருக்கிறது அப்படி இல்லை, அவன் 30 வயதளவில் இருந்த ஒருத்தன் அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்புறம் அது இல்லாம அவனுக்கும் அவங்க அப்பாவுக்குமான ரிலேஷன் பற்றி பொதுவா அவனுடைய வித்தியாசங்களை பத்தி மாத்திரம் பார்த்து நம்ம அதை நிறைவு பண்ணணும். இன்னைக்கு அவனுடைய இன்னும் பல காரியங்களை குறிச்சு நம்ம பார்க்க போறோம். இப்ப நீங்க விசேஷமா ஒரு காரியத்தை பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு பேசின வசனங்கள் குறிச்சு கூட ஒரு தடவை நம்ம பார்த்தோம். ஏன்னா அவன் 4 முறைதான் அவன் வருகிற பல அத்தியாயங்கள்ல அவன் பேசுறது 4 முறைதான். அதுல ஒரு தடவை 22ஆவது அதிகாரத்துல பேசுறாரு, மற்றதெல்லாம் 26ஆம் அதிகாரத்துல பேசுறாரு. 28ஆம் அதிகாரத்துக்கு மேல உங்க குடும்பங்கள் கூட பேசுகிறது தனி, அது நம்ம செப்பரேட் பண்ண இல்ல. அதற்கு முன்பாக 27 அதிகாரம் வரைக்கும் அவன் 4 வாக்கியங்களை தான் பேசினான்னு சொல்லி அதாவது ஈசாக்கை பற்றின ஒரு சுவாரஸ்யத்துக்காக அதை நம்ம பார்த்தோம். அதுலயும் நீங்க இன்னொரு ஆச்சரியம் பார்த்தீங்கன்னா, ஆபிரகாம் கூட ஈசாக்கு 75 வருடங்கள் இருந்திருக்காரு. அவங்க 2 பேரும் ஒட்டுக்கா இருந்தது. ஏன்னா 100ஆவது வயசுல ஆபிரகாமுடைய 100ஆவது வயதுல ஈசாக்கு பிறக்கிறாரு. 175 வயது வரைக்கும் ஆபிரகாம் உயிரோடு இருந்தார் நம்ம பார்க்கிறோம். அப்போ 75 வருடங்கள் ஆபிரகாமும் ஈசாக்கும் இருந்தாங்க. அப்போ இருக்கிறப்போ இதுல ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த வருடங்களில் தன் தகப்பனிடம் பேசினது நம்ம வேதாகமத்துல வருகிறபடி பார்த்தோம்னா ஒரே ஒரு முறை, அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த மோரியா மலையில தகப்பனேன்னு கூப்பிடுறாரு. சொல்லு மகனேன்னு சொல்றப்போ இதோ விறகு இருக்குது பலியாடுங்கன்னு சொல்லி கேட்கிற ஒரே ஒரு வார்த்தைகள் தான். இது நம்ம சாதாரணமா நம்ம இந்த அதிகாரங்களை படிக்கிறப்போ கடந்து போயிருவோம். ஆனா இத்தனை வருஷங்கள் இருந்து எப்படி அவன் ஒரே ஒரு தடவை மாத்திரம் பேசினான் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியத்தையும் வியப்பையும் நமக்கு கொடுக்குது. நம்ம பலவிதமான மிட்ராஷஸ் அல்ல ஜூயிஸ் தல்முட்ஸ பார்த்தா அவன் பேசினதா ஒரு சில காரியங்கள் இருக்கு. நம்ம என்னன்னா வேதத்தில் இருக்கக்கூடிய வேதத்துல என்ன ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கணும்னா அதி முக்கியமான காரியங்களை மாத்திரம்தான் வேதம் நமக்கு கோடிட்டு காமிச்சது. அதை தவிர நம்ம பல காரியங்கள் நடந்திருக்கலாம். அதை பற்றின அந்த கதைகள், அதை பற்றின செவி வழி செய்திகள் எல்லாம் தான் மிட்ரஸும் அந்த இதுல இருக்குது. ஆனா ஆத்தன்டிக்ன்னு இருக்கிறது நமக்கு வேதம் மாத்திரம்தான். அதனால நம்ம வேதத்தை அடிப்படையா பாக்குறப்போ ஒரே ஒரு வசனம், அதாவது 22ல தகப்பனேன்னு கூப்பிடுறான், விறகு இருக்குதே ஆடு எங்கன்னு கேட்கக்கூடிய ஒரு வசனம் தான். அப்போ நமக்கு ஒரு பெரிய ஒரு கேள்விகள் என்னன்னா, நம்ம 23வது அதிகாரம் 22வது அதிகாரத்துல பாக்குறப்போ போன தடவையே பார்த்தோம். ஈசாக்கு பிறந்த பிறகு
ஆபிரகாம் இந்த காரியங்கள் நடந்த பிறகு அப்படின்னு அந்த 23வது 22வது வசனம் ஆரம்பிக்குது. இந்த காரியங்கள் என்று சொல்லுகிறதற்கான கால இடைவெளி, அதாவது 21க்கும் 22க்குமான கால இடைவெளி ஈசாக்குடைய கொஞ்சம் குறைய 30 வருஷங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். 30 வருஷங்கள். இப்ப நீங்க கொஞ்சம் நம்ம தீவிரமா கவனிக்கிறது நல்லது. இந்த 30 வருஷங்கள்ல பிள்ளை இல்லாதிருந்த ஆபிரகாமும் சாராளும் 100 வயதும் கிடைத்து 100 வருஷம் கழிச்சு தனக்கு கிடைத்த மகனையும் 90 வருஷம் கழிச்சு தனக்கு கிடைத்த மகன் மேலையும் சாராள் எந்த அளவுக்கு அன்பு வச்சிருப்பாங்கங்கிறத நம்ம யோசிக்கிறது ஒன்றும் பெரிய கடினமான ஒரு காரியம் இல்ல. அது இல்லாம அவங்க எந்த அளவு நெருக்கமா இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நீங்க வந்து அந்த 22 வசனத்துல முதல் தடவையா பயன்படுத்துகிற ஒரு வார்த்தைன்னு கூட பார்த்தோம். உன் நேசகுமாரன். உன் நேசகுமாரன்னா அன்பு. அது அன்புக்கு அடையாளமான உச்சக்கட்ட வார்த்தையை முதல் தடவையாக ஆதி ஆகமத்துல வர்ற இந்த வார்த்தையை பத்தி பார்த்தப்போ, அந்த வார்த்தை எதுக்கு சொல்லுதுன்னா 30 வருடங்களாக ஆபிரகாம் எந்த அளவுக்கு தன் மகனை நேசித்தான், சாராள் எந்த அளவுக்கு தன் மகன் மேல் ஒரு ஒரு பைத்தியமா இருந்தாள் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பைத்தியமா இருந்தாளுங்கிறத நீங்க ஒரு புரிதலுக்காக பயன்படுத்துற வார்த்தை. அதை வந்து வேறு விதமா நீங்க அதை அர்த்தம் பண்ணிக்க கூடாது. அப்போ தங்களுடைய செல்ல மகன் பெரும்பாலும் அதிக வருஷங்கள் காத்திருந்து பெறுகிற பிள்ளைகள் மேல பெற்றோர்கள் வைத்திருக்கிற பிரியம் அளவிற்கடங்காத ஒரு பிரியம். அந்த பிரியத்தை வந்து நம்ம வார்த்தைப்படுத்துவது என்பது மிக மிக கடினம். அதனாலதான் ஆண்டவர் வந்து ஆபிரகாம அப்ரிஷியேட் பண்றப்போ, பாராட்டுறப்போ, உன்னுடைய ஏக சுதன் என்று பாராமல் என்னுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்துன்னு சொல்றப்போ, அந்த வார்த்தையுடைய ஆழங்கள், பரிமாணங்கள் ரொம்ப அதிகம். ஏன்னா 30 வருஷம் உயிருக்கு உயிரா வளர்த்த பிள்ளைய, 30 வருஷம் கண்ணுக்கு கண்ணா வளர்த்த பிள்ளைய மோரியா மலையில வந்து பலியிடுன்னு சொன்ன உடனே நீ கீழ்ப்படிந்ததற்காக அப்படின்னு நம்ம அந்த அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஆபிரகாம் ஒரு பக்கம் இப்படி இருந்தா, சாராளுக்கு தன் மகன் மேல் எந்த அளவுக்கு பிரியமும் விருப்பமும் இருந்துங்கிறது நம்ம நிச்சயமா யூகிக்க முடியும். ஒரு வகையில சொல்ல போனா அந்த ஈசாக்கு மோரியா மலைக்கு போய் திரும்பி மோரியா மலைக்கு இப்படியாக பலியிட புறப்பட்டு போயிருக்காங்கன்னு தெரிந்த அந்த சில நாட்களில சாராள் தன் மகனை பிரிந்த துக்கம் தாங்க முடியாம இறந்து போகிற அளவுக்கு அவள் அந்த அளவுக்கு தன்னுடைய மகன் மேல் பைத்தியமா இருந்தாள். அதே வண்ணமாக மாமாஸ் பாய் அப்படின்னு ஒரு வார்த்தையை ஆங்கில கமெண்ட்ரிஸ்ல நான் பார்த்தேன். தன் தாயின் செல்ல பிள்ளைங்கிற மாதிரி தன் அம்மா மேல உயிரையே வைத்திருந்தான். உயிரையே வைத்திருந்ததுனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அவன் இந்த ரெபாக்கால வர்றப்போ தன் தாய்க்கான அவன் லாகாய் ரோயி அந்த பகுதியில இருப்பான். அதை பத்தி கூட பார்த்தோம். தன் தாய்க்கான துக்கம் நீங்கி ரெபேக்காளை அவன் தன் தாயின் கூடாரத்தில் சேர்த்து கொண்டான்னு பைபிள் சொல்லுது. அப்போ ரெபேக்காள் ஒருவேளை ரெபேக்காளுடைய முகத்துல சாராவுடைய முகத்தை அவன் பார்த்திருக்க கூடும். இதை நான் கூட பார்த்தோம். அப்போ ஈசாக்குக்கு ஆபிரகாமை பற்றின ஒரு பெரிய பிரமிப்பும் பிம்பமும் அவனுக்குள்ளாக ஒரு வகையில உள்ளே சுருட்டி வைத்து விட்டதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா நீங்க யோசனை பண்ணி பாருங்க, ஆபிரகாமுடைய பராக்கிரமங்கள் நம்ம பல காரியங்களை பார்த்தோம். ஒருவேளை அந்த குழந்தை வளர்றப்போ பல பேர் ஈசா கூட்ட சொல்லியிருக்கணும், உங்க அப்பா அந்த ராஜாக்களை ஜெயிச்சு வந்த காரியம் எல்லாத்த விட கடவுளோடு அவருக்கு இருந்த நெருக்கம், அந்த ஐக்கியம், அந்த 100 வருட கதைகளை பல தருணங்கள்ல பல தடவைகளில ஈசாக்குக்கு திரும்ப திரும்ப சொல்லப்பட்டிருக்க வேண்டும். இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு இந்த கதை கூட உண்டு. அந்த கதை என்னன்னீங்கன்னா, ஈசாக்கு பிறந்தப்போ பலவிதமா கேலி பண்ணாங்களாம். இல்ல இவன் வந்து அபிமெலேக்குக்கு ஒருவேளை பிறந்திருக்கலாம் அப்படின்னு பல பேர் வந்து பலவிதமா வதந்தியாட்ட பேச ஆரம்பித்தது நிமித்தம் கடவுள் ஒரு காரியத்தை செய்யறாரு. ஈசாக்கை பார்த்தால் அச்சு போல ஆபிரகாமுடைய குழந்தை என்று பார்த்த உடனே சொல்லக்கூடிய அளவு அவனுடைய தோற்றத்தை மாற்றினார் அப்படின்னு சொல்லுது.
தோற்றத்தை மாத்திரமல்ல, ஆபிரகாமுடைய பாதிப்பு ஈசாக்குடைய வாழ்க்கை முழுக்க இருந்தத நம்ம பார்க்க போறோம். நீங்க அவருடைய வாழ்க்கையின் மற்ற செயல்பாடுகள், மற்ற காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த காரியம் நமக்கு ரொம்ப தெளிவா தெரிய போகுது. அப்போ இன்னொரு இது என்னன்னா, தன் தகப்பனிடத்தில் அளவிற்கு அதிகமான ஒரு பக்தி. நான் எப்பேற்பட்ட ஒருத்தருடைய மகனா இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு அவருக்கு ஆபிரகாம் இறக்கும் வரை அந்த ஈசாக்குடைய மனதை விட்டு அகலாதிருந்ததுங்கிறது பெரிய ஆச்சரியம். அதனாலதான் அந்த இன்ட்ரோவர்ட்டாக அவன் இருந்தான், அதிகம் பேசாதவனாக. இவங்க ஆபிரகாம் கிட்ட மாத்திரம் இல்ல, தன் தாயிடம் அதிகம் பேசினதா இல்ல. அவ்வளவு விருப்பம், அவ்வளவு தன் தாயின் மேல் உயிரியே வைத்திருந்தாலும் பைபிள்ல அதற்கான ஒரு வசனங்கள் இல்ல. ஆனா பேசி இருந்திருக்கணும் கண்டிப்பா. ஆனால் கலகலப்பாக இல்ல. இன்னும் ஒரு ஆழமா சொல்ல போனா, ரெபேக்காள் கூட பேசின மாதிரியான வசனங்கள் கூட ரொம்ப ரொம்ப கம்மி. அவன் அதிகமா பேசினது 28 அதிகாரத்துல ஏசா கூட ஒரு 9 வசனம், யாக்கோபு கூட 9, 10 வசனங்கள் அவ்வளவுதான். மொத்த வேதாகமத்திலையும் ஈசாக்குடைய வசனங்கள் என்று பார்த்தா ரொம்ப குறைவுங்கிறது அவனுடைய குணநலன்களை நமக்கு காட்டுது. அதுவும் குறிப்பா ஆபிரகாம் மறையும் வரை அவனுக்கு அந்த ஆபிரகாமுடைய பாதிப்பும், அவருடைய பிரமிப்பும், அவரை பற்றின ஒரு சொல்லி முடியாத, அவனால வார்த்தைப்படுத்த முடியாத பிரமிப்பு இருந்ததுனாலதான் ஈசாக்குடைய நீண்ட மௌனம் அல்லது ஈசாக்குடைய வார்த்தைகளற்ற அவனுடைய வாழ்க்கை சம்பவங்கள் நமக்கு காட்டிக்கொண்டே இருக்குங்கிறது உண்மை. அது இல்லாம அந்த அக்கிடா அனுபவம் அவனை முற்றிலுமாக பலவிதமான உணர்வுகளின் உச்சங்களுக்குள்ளாக அலைக்கழித்திருக்க வேண்டும். கொஞ்சம் நம்ம இத தெளிவா புரிஞ்சுக்கிறது நல்லது. அக்கிடா அனுபவம், அதாவது 22 அதிகாரத்துல மோரியா மலையில அவன் பெற்றுக்கொண்ட அக்கிடான்னு நம்ம அந்த 22 அதிகாரத்தை சொன்னோம்னு பார்த்தோம். அந்த அனுபவம் பலவிதமான உணர்வுகளின் உச்சங்களுக்குள்ளாக அவனை அலைக்கழித்திருக்க வேண்டும். ஏன்னா சாவின் விளிம்புக்கு போனவன் அதிலிருந்து விடுபடுகிறப்போ அந்த ஒருவேளை நம்ம அந்த பலிபீடத்தின் மேல் படுக்க வைத்திருந்த ஈசாக்கின் மனநிலை நம்மால கற்பனை பண்ணி பார்க்க முடியும். அதை விட அந்த கடைசி நேரத்துல கத்தி தன் தலைக்கு மேல் வருகிற நேரத்துல தேவனின் தலையீடு அவனை முற்றிலுமாக பதைபதைக்க செய்திருக்கணும். அந்த 22 அதிகாரம் தான் தேவனுடைய முதல் சந்திப்புன்னு கூட நம்ம போன தடவை நம்ம பார்த்தோம். முதல் சந்திப்புல தேவன் தேவனோட அவன் நேரடியா எந்த வார்த்தையும் பேசுறது இல்ல. ஆனால் தேவன் சொன்ன எல்லாவற்றையும் அவன் கேட்டுக்கொண்டிருந்தான். தேவன் சொன்ன சகலத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தான். தேவனுடைய மகத்தான மீட்பின் திட்டத்துல தன்னை அவருடைய ஏக குமாரனுக்கு அடையாளமாக வைத்திருந்த செய்தியே அவனுக்கு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கணும். ஒருவேளை அவனால அதை புரிஞ்சுக்க முடியுமான்னு கூட நமக்கு தெரியாது. ஆனால் எதுவும் பேசல. ஆனா அது முடிந்ததுக்கு அப்புறம் அவனுடைய பலவிதமான இந்த அலைக்கழித்த உணர்வு உச்சங்களின் விளைவாக ஆபிரகாம் அவரை சேம்குட்ட அனுப்புறாரு. அவன் கொஞ்சம் மாறுவதற்காக, இல்ல அவன் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவதற்காக, அவனை தேற்றுவதற்காக சேம்கிட்ட அனுப்புறாருன்ற செய்தியை கூட நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம இன்னும் சில காரியங்களை நம்ம பார்க்கிறது இப்ப நல்லா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் கூட ஆபிரகாம் கூட பேசின 3 தருணங்களை பத்தி நம்ம குறிப்பிட்டிருந்தோம். முதல் தருணத்தை போன தடவை பார்த்தோம். இந்த 2வது தருணத்துல நீங்க அந்த அதிகாரத்தை அந்த வசனத்தை கூட நம்ம பார்க்கறது நல்லது. சாம் யாராவது ஒருத்தர் படிங்க. 26 2, 3, 4, 5. கர்த்தர் அண்ணா படிங்க. 26, 2, 3, 4, 5. ஓகே. கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் நான் உனக்கு சொல்லும் தேசத்திலே குடியிரு. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி
உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். போதும் போதும். 5 போதும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த 2வது முறை தேவன் ஈசாக்கோடு பேசுகிற அந்த சம்பவத்தை பார்க்கிறோம். ஈசாக்கோட வாழ்க்கையில நம்ம வேதாகமத்தின்படி 3 சந்திப்புகள் தான். ஒரு சந்திப்புல ஈசாக்கு எதுவுமே பேசல. அது 22வது அதிகாரம். பல பேர் அது இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா நிறைய வேத பண்டிதர்கள் 3 சந்திப்புங்கிறப்போ 22வது அதிகாரத்துல மோரியா மலையில ஆபிரகாமோடு கூட இருந்து பெற்றுக்கொண்ட அனுபவங்களையும் சந்திப்புகளையும் தேவன் ஈசாக்கோடு பேசின முதல் சந்திப்புன்னு எடுத்துக்கிறாங்க. ஏன்னா அதுல சொன்ன வாக்குத்தத்த வசனங்கள் தன்னை குறித்து அவர் பேசுகிறதை யாரை குறித்து பேசினாரோ அவரே கேட்டுக்கொண்டிருந்ததுனால அது ஈசாக்கு தேவனோடான முதல் சந்திப்பு. ஒருவேளை அவன் வார்த்தைகள் அற்று போனா கூட அந்த சந்திப்புன்னு எடுத்துக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம 2வது சந்திப்புடைய வசனங்களை கேட்டோம். இந்த சந்திப்பு நீங்க பாத்தீங்கன்னா அது எப்போ அந்த சந்திப்பு வருதுன்னா 26:1 வசனம் சொல்லுது, ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. நீங்க அந்த மத்திய கிழக்கு பகுதிகள் எல்லாம் அது பெரும்பாலும் இந்த பெயர் சபால இருந்து அந்த ஒரு பகுதிகள் எல்லாம் கொஞ்சம் வறண்ட பகுதி தான். ரொம்ப செழிப்பான பகுதின்னு சொல்ல முடியாது. அந்த தென் பகுதிகள் எல்லாம் கொஞ்சம் வறண்ட பகுதிகள் தான். நாகவ் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க. நீங்க யாத்ராமத்துல கூட அந்த பகுதியை பத்தி நம்ம பார்க்கிறோம். அது அதிகமாக வளப்பம் இல்லாத ஒரு பூமி. இப்போ ஆபிரகாம் எப்படி பஞ்சகாலத்திலே அங்கிருந்து தள்ளி எகிப்துக்கு போனானோ அதே போல ஒரு பஞ்சம்னு நம்ம ஒருவேளை ஒரு ஒரு புரிதலுக்காக எடுத்துக்கொள்ள முடியும். அந்த பஞ்ச காலத்துல பஞ்சம் வந்தப்போ, அதாவது ஆதியாகமம் 12வது அதிகாரத்துல பாக்குறோம், ஆபிரகாம் தன் மனைவி பரிவாரங்களோடு எகிப்துக்கு புறப்பட்டு போகிறான். ஏன்னா எகிப்து நைல் நதியின் காரணமாக செழிப்பாக இருந்த ஒரு இடம், தானியங்கள் நிரம்ப கிடைத்த இடம். இப்போது என்னன்னா அங்க போகிறதுக்கான ஒரு உத்தேசத்தோடு நீங்க பாத்தீங்கன்னா அதற்கு முன்பாக இருக்கிற கேரார் வழியாக போக அவன் தீர்மானிச்சிருக்கணும். ஏன்னா அந்த வசனம் சொல்லுது, பெலிஸ்தருக்கு ராஜாவாகிய அபிமெலேக்கினிடத்தில் கேராருக்கு போனான் அப்படிங்கிறது அப்படின்னு அந்த முதல் வசனம் சொல்லுது. அப்போ கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் நீங்க தரிசனமாகிறதுன்ற காரியத்தை நம்ம பார்த்தோம்னா பல சுவாரஸ்யங்கள் இருக்கு. ஆபிரகாமுக்கு பல தடவை தரிசனமான கர்த்தர். சொல்லப்போனா நீங்க நமக்கு ஆபிரகாம் பத்தி நம்ம நிறைய பார்த்துட்டோம். அதனால நான் அதை திரும்ப ரிப்பீட் பண்ண விரும்பல. இங்கு அவனுக்கு தரிசனமாகி அவனுக்கு சொல்லக்கூடிய வாக்குத்தத்தங்கள்ல ஆபிரகாமுக்கு ஏற்கனவே சொன்ன வாக்குத்தத்தங்களின் வரித வானத்து நட்சத்திரங்களை போலங்கிறதெல்லாம் ஆபிரகாமுக்கு சொன்னதை ஈசாக்கு அறிந்திருக்க கூடும். அவருக்கு சொன்ன அதே வார்த்தைகளை தனக்கும் நேரடியாக ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அதை விட ஒரு பெரிய ஆச்சரியம், ஒரு அழகான ஒரு ஒற்றுமை என்னன்னா, இந்த 2வது சந்திப்பிலும் சரி 3வது சந்திப்பிலும் சரி ஆண்டவர் அந்த ஈசாக்கோடு பேசும்போது ஆபிரகாமை மையப்படுத்துகிற ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். இதுல கூட பாத்தீங்கன்னா ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்துன்னு இருக்கும். அதே மாதிரி நீங்க 3வது சந்திப்புல பார்த்தா என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம்னு இருக்கும். அப்போ அந்த காரியம் நமக்கு ஒரு புதிய ஒரு உண்மையை சொல்லுது. என்னன்னா இப்ப நம்ம ஒரு குழந்தைகிட்டயோ ஒரு மகன்கிட்டயோ பேசுறப்போ அந்த பேசப்படுகிற காரியத்தை வலியுறுத்துவதற்காக இல்ல தனக்கு இருக்கக்கூடிய அந்த நெருக்கத்தை காட்டுறதுக்காக உங்க அப்பா எனக்கு தெரியும், நீ சொல்றது கேளு, உங்க இவர் எனக்கு தெரியும் சொல்வதை போல ஒரு புரிதலுக்காக சொல்றதை புரிஞ்சுக்கணும். அந்த புரிதலை போல ஈசாக்கின் மனதில் ஒரு பிரம்மாண்டமான தவிர்க்க முடியாத கடிக்க முடியாத பிம்பமாய் பிரமிப்பாய் இருந்த ஆபிரகாமின் காரியத்தை சொல்லி இவருக்கு சொல்றாரு. நீங்க அந்த 4வது வசனத்தை பாத்தீங்கன்னா அதுதான் இந்த ஈசாக்கை தைரியப்படுத்துறாரு. நீ எகிப்துக்கு போகாமல் இருன்னு சொல்றாரு. அது சரி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், இந்த தேசங்கள் எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இந்த 2 வார்த்தைகள், ஏன்னா ஆபிரகாமை பற்றின ஈசாக்கின் பிம்பத்தை அந்த படிமத்தை அவர் இன்னும் அதை உறுதிப்படுத்துவதை போல உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். அடுத்த வசனம் பாத்தீங்கன்னா
அவங்க அப்பாவை பத்தி மகன் கிட்ட ஒரு பெரிய சர்டிபிகேட் கொடுக்கிறாருன்னு பாக்குறோம். ஆபிரகாம் பத்தி பார்த்தப்ப கூட அந்த காரியத்தை நம்ம பார்த்தோம். அவங்க அப்பாவுடைய பரிமாணங்கள், ஆபிரகாம் என் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளை, என் கற்பனைகளை, என் நியமங்களை, என் பிரமாணங்களை, நீங்க ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா இத்தனை விஷயத்த ஆபிரகாம் கடைபிடித்தான்னு சொல்லக்கூடிய ஒரே இடம் இதுதான் நம்ம பாக்குறோம். சொல்லி உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஆபிரகாம பார், ஆபிரகாம் உங்க அப்பாவுக்கு இதெல்லாம் பண்ண, உனக்கும் நான் பண்ண போறேன். உங்க அப்பாவுடைய தேவன் தான் நானுன்னு சொல்லாம சொல்லி அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தேன், உனக்கும் வாக்குத்தத்தம் கொடுக்கிறேன்னு சொல்லி அவனுக்கு சொல்றாரு, நீ என்ன பண்ணாத, நீ எகிப்துக்கு போகாத அப்படின்னு. ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த 3 சந்திப்புகளிலும் ஈசாக்குடைய மறுமொழி ஒன்றுமில்லை. நீங்க பாத்தீங்கன்னா இந்த காரியம்தான் மற்ற 2 முற்பிதாக்களிலிருந்து ஈசாக்கை வித்தியாசப்படுத்தி காமிக்கிற ஒரு முக்கியமான குறிப்புகள்ல இது ஒண்ணு. நீங்க அந்த சந்திப்புகளெல்லாம் நீங்க யாருக்கும் தெரிஞ்ச விஷயம், அதனால நம்ம அதை திரும்ப பார்க்கணும்ட்டு இல்ல. ஆனா இங்க பாருங்க, முதல் தடவை ஒண்ணுமே பேசுறது இல்லை, எழும்பி நம்ம மோரியா மலையிலிருந்து அரரத்துக்கு விஷயம் பார்க்க போறாரு. இந்த இதுல ஆண்டவர் சொன்ன உடனே அவன் கீழ்ப்படிந்தானே தவிர வேறு மறுமொழி, ஆண்டவரே நீங்க எனக்கு இப்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு எந்த ஒரு மறுமொழியும் கிடையாது. ஆனா கீழ்ப்படிதலுக்கு அடையாளமா அடுத்த வசனம் சொல்லுது, ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். எந்த ஈசாக்கு? நம்முடைய ஈசாக்கு பஞ்சத்துக்காக எகிப்திற்கு போக புறப்பட்டு கேராரூருக்கு வந்து அபிமெலேக்கை சந்தித்த ஈசாக்கு எகிப்துக்கு போகாமல் கேராரிலேயே குடியிருந்தான். அங்க அவன் எதுவும் பேசல. ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிதலை மாத்திரம் இங்க நம்ம பார்க்கிறோம். இது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம். இந்த ஈசாக்குடைய பாத்திரத்தை அல்லது கேரக்டர் பாக்குறப்போ இது ஒரு முக்கியமான ஒரு காரியமா நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இன்னொரு குறிப்பை நம்ம சொல்லணும். இந்த அபிமெலேக்கு எபிசோடு நம்ம வச்சுக்கிட்டோம்னா, இது ஆபிரகாம் வாழ்க்கையில பார்வோன் கிட்ட வந்திருக்கு. அதாவது மனைவியை சகோதரி என்று சொல்லுகிற காரியம் ஆபிரகாம் வாழ்க்கையில 2 தடவை நடக்குது. இப்போ அதே போல ஒரு சம்பவம் கேராரில ஈசாக்குக்கு நடக்குது. பல பேர் இந்த 3 சம்பவங்களை வைத்து ஆபிரகாம் பொய் சொன்னான், 2 தடவை பொய் சொன்னான், அது அவனுடைய பையன் இந்த தடவை இவனும் பொய் சொல்றான் அப்படின்னு ஒரு பெரிய கருத்துக்களை சொல்லுகிறத பாக்குறோம். ஆனா ஒரு சமீபத்தில் படித்த ஒரு ஆய்வு என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அது பொய் அல்ல. அந்த கால அந்த மக்களின் பழக்க வழக்கப்படி அந்நிய இடத்திற்கு போகும்போது தன் மனைவியை சகோதரி என்று சொல்லக்கூடிய ஒரு பழக்கம் இருந்தது அப்படின்னு இப்ப சொல்றாங்க. அப்ப என்னன்னா அவன் சொல்றது பொய் இல்ல, அவனுடைய அந்த கலாச்சார வழக்கத்தின்படி அந்நியருக்கு தன் சகோதரின்னு சொல்றாங்க. அத கேட்ட பிறகுதான் அவங்க உள்ளுக்குள்ள துருவி கேட்டப்பதான் பார்வோனுக்கு பதில் சொல்றாரு. இங்க கூட இதுக்கு அபிமெலேக்குக்கும் அதே மாதிரி கேட்கிறப்போ பதில் சொல்றாரு. பதில் சொன்ன உடனே அவனுக்கும் அது புரியுது, அபிமெலேக்குக்கும் அது புரியுது. உடனே என்ன சொல்றான், அந்த 2 வசனத்தை மாத்திரம் படிக்கிறேன் பாருங்க. அபிமெலேக்கு 26:10, அபிமெலேக்கு எங்களிடத்தில் ஏன் இப்படி செய்தாய்? ஜனங்களுக்குள் யாராகிலும் உன் மனைவியோடே சயனிக்கவும் எங்கள் மேல் பழி சுமத்தவும் நீ இடமுண்டாக்கினாயே என்றான். பின்பு ஈசாக்கு எந்த பதிலும் சொல்றது இல்லைங்கிறது நீங்க கவனிங்க. ஆனா அந்த பழக்க வழக்கத்தை இந்த அபிமெலேக்கு புரிந்து கொண்டதை போல, இந்த புருஷனையாகிலும் இவன் மனைவியாகிலும் தொடுகிறவன் நிச்சயமாய் கொலை செய்யப்படுவான் என்று எல்லா ஜனங்களும் அறிய சொன்னான். அப்போ இந்த வார்த்தைகளினூடாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய காரியம் என்னன்னா, அது பொய்யான தப்பிக்கிறதுக்காக பொய் சொல்றான்னு நம்ம இந்த காலகட்டத்துல நினைக்கிற ஒன்று அல்ல. இன்னொரு ஆட்சி, இதுக்கு இன்னொரு காரணமும் நம்ம பார்க்கலாம். ஏன்னா இவன் பொய் சொல்லியிருந்தா அது தேவனுடைய பார்வைக்கு ஒவ்வாதது ஒண்ணு. ஆனா அப்படி இல்லாம அந்த கலாச்சார வழக்கத்தை பின்பற்றினான்ங்கிறதுக்கு ஒரு ஆதரவா
நம்ம அடுத்த வசனத்தை பார்த்தா, ஒருவேளை ஆண்டவர் பார்வைக்கு அது ஒவ்வாததா இருந்தா, அடுத்த வசனம் நமக்கு பெரிய பிரமிப்பு தான், பெரிய ஆச்சரியம் தான். ஏன்னா 12வது வசனம் என்ன சொல்லுது? அபிமெலேக்கு சொன்ன வசனத்தை நம்ம பார்த்தோம். 11வது வசனத்தை எல்லா ஜனங்களுக்கும் சொன்னான், இவனை தொடுகிறவன் கொலை அப்போ அவன் என்னன்னா அந்த பழக்கத்தை அங்கீகரிச்சுட்டான், எடுத்துக்கிட்டான்னு பேரு. ஆண்டவரும் அதை சரின்னு சொல்வதை போல 12வது வசனம் என்ன சொல்லுது? ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவன் ஐஸ்வர்யனாகி வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். அன்பானவர்களே, அவன் பொய் சொல்லியிருந்தானா ஆண்டவர் நிச்சயமா அவனை ஆசீர்வதிச்சிருக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு பல நேரங்கள்ல பல பிரசங்கியார்கள் சொல்லக்கூடிய ஒரு காரியம், ஆபிரகாமுடைய பலவீனத்துல பொய் சொன்னான். ஏன்னா இது நம்மளுடைய பின்னணியத்துல, நம்மளுடைய கலாச்சாரத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கிறோம். அன்னைக்கு நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிட்டு இருக்கப்போ ஒரு சகோதரர் கூட சொன்னார், ஆமாங்க இங்க கூட நம்ம கேரளாவுல ஏட்டான்னு சொல்லுவாங்க, கணவனை வந்து ஏட்டான்னு சொல்லுவாங்க. ஏட்டாங்கிறதுக்கு அண்ணான்னு கூட, அதாவது பிரதர், அண்ணா, அண்ணே அப்படின்னு கூட ஒரு பொருள் உண்டு. அந்த மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அது போன்ற ஒரு கலாச்சார வழக்கை அவர்கள் செய்த ஒரு பெரிய தவறாக நாம் இன்றைய சூழ்நிலையின் பின்னணியில் புரிந்து கொள்ளக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் அது சொன்னேன். மட்டுமல்ல, ஆண்டவர் பார்வைக்கும் ஆண்டவர் அதை கண்டித்ததா நம்ம எங்கேயுமே பார்க்கல. இங்க என்னன்னா, ஈசாக்கு அந்த தேசத்தில், அந்த பெலிஸ்தியருடைய தேசத்தில் விதை விதைக்கிறான். கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார், ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார். எந்த அளவுக்குன்னு கேட்டா 100 மடங்கு பலன். நீங்க அந்த சுபிட்சத்திலும் வசதியிலும் பார்த்தா 3 பிதாக்களிலும் ஈசாக்கு மாதிரி ஒரு பெரிய அளவு பெருகின ஆள் இல்லைன்னு சொல்றாங்க. 100 மடங்கு பலன். எந்த அளவுன்னா, அந்த ராஜா பயப்படுகிற அளவுக்கு அவன் ஐஸ்வர்யத்தில் விருத்தி அடைகிறான். அவனுடைய ஆட்டு மந்தையும் பணிவிடைக்காரரும் இருந்ததால் பெலிஸ்தர் அவன் பேரில் பொறாமை கொண்டு, அவனுடைய செல்வம் பெருகிறதை கண்டு பொறாமை கண்டு அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, ஆபிரகாம் அந்த நாட்களில் தோண்டின துறவுகளை எல்லாம் மணினால் தூத்து போட்டார்கள். இப்ப இந்த இடத்துல இந்த துறவுகள் பத்தி நம்ம ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும்னு சொல்லி நம்ம போன தடவை நம்ம சொன்னோம். அந்த கலாச்சாரம், ஏன்னா நம்ம கற்பார்களே நமக்கு இந்த வேதத்தை படிக்கிறப்போ அந்த பூகோள அமைப்பு பத்தியும், அந்த கலாச்சார பழக்க வழக்கம் பத்தியும், அந்த பின்னணிகள் பத்தியும் நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறது வேதத்தை இன்னும் ஆழமாய் புரிந்து கொள்ளுகிற ஒரு வழியாக நிச்சயமைக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த பகுதியில தான் துறவுன்னு பாக்குறோம். துறவுன்னா கிணறு, வேற ஒண்ணும் கிடையாது. இந்த துறவு எதற்கு அடையாளம்னா, ஒரு இடத்துல அவர்கள் உரிமை கொண்டாடுவதற்கான ஒரு அடையாளம். துறவுல வரக்கூடிய தண்ணீர் அந்த சுற்றி அவங்க எல்லாரும் மெய்ப்பர்களா இருக்கிறதுனால முழு பகுதிக்குமான முழு ஆற்று இந்த கால்நடைகள் அங்க வாழ்ற சுத்தி இருக்கிற மக்களுக்குமான ஜீவ ஆதாரமா இருந்தது. ஒரு இடத்துல கிணறு தோண்டினாங்கன்னா, ஒரு துறவு தோண்டினாங்கன்னா அந்த இடம் அவர்களுக்கு சொந்தம் என்கிற ஒரு பழக்கம் அந்த நாட்கள்ல இருந்தது. அதனாலதான் எந்த இடத்துல போய் அவங்க செட்டில் ஆனாலும் உடனடியா அந்த இடத்துல ஒரு துறவை தோண்டுகிறத பாக்குறோம். ஆபிரகாம் அப்படிதான். நீங்க பாத்தீங்கன்னா இந்த துறவு தோன்றதை கூட நீங்க நம்ம அவர் பெயர்சபால போனப்போ அந்த துறவு தோன்றுனதை நம்ம பாக்குறோம். நீங்க அந்த வசனத்தை கூட பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். 21:30 நினைக்கிறேன். சாமது படிங்க. அதற்கு அவன் இல்ல நீங்க வந்து 21:30 இல்ல 21:25 படிங்க. ஆனாலும் அபிமெலேக்குடைய வேலைக்காக கைவசப்படுத்தி கொண்ட துறவின் நிமித்தம் ஆபிரகாம் அபிமெலேக்கை கடிந்து கொண்டான். இப்ப நம்ம இந்த பகுதி இப்ப பாக்குறோம்னா, அந்த இடத்துல போன உடனே ஆபிரகாம் ஒரு பெரிய துறவை தோண்டுகிறார். துறவுனா கிணறு. இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். தோன்றப்போ
அந்த இடத்துல அவனுடைய டாமினேஷன் இல்லது ஆக்கிரமிப்பு இல்லது ஆளுமை வந்துருங்கிறதுக்காக என்ன பண்றாங்க, அபிமெலேக்குடைய வேலைக்காரங்க அந்த துறவை தூர்த்து போடுகிறார்கள். ஒரு காலத்துல சொல்லப்போனா ஒரு ஒரு கம்யூனிட்டிக்கும் ஒரு சமூகத்துக்கும் இன்னொரு சமூகத்திற்கும் ஒரு பிரச்சனை, ஒரு டிஸ்பியூட், ஒரு வருத்தம் வந்தா அவங்க பண்ற முதல் காரியம் என்னன்னா, அவர்களுடைய கிணற்றை தூர்த்து போடுவது. அந்த கிணறுல தண்ணி வராதபடி மண்ணை போட்டு நிரப்புறது. அப்போ பிரச்சனைகளை வளர்த்துறதுக்கும் கிணறு, சாரி, அந்த தன்னுடைய ஆளுமையை சொல்வதற்கும் கிணறு, பிரச்சனை பண்ணுவதற்கான துவக்கமா சண்டை போடுறதுக்கான ஆரம்பம் என்னன்னா அந்த கிணத்தை போய் மூடுறதுதான். அப்போ ஆபிரகாமுடைய இந்த கிணத்தை அபிமெலேக்கின் ஆட்கள் வந்து மூடுறப்போ, ஆபிரகாம் அபிமெலேக்கை கடிந்து கொண்டான். அதுக்கு அபிமெலேக்கு ஏற்கனவே ஆபிரகாம் மேல ரொம்ப ஒரு சமாதானத்துக்கு வந்ததுனால அவன் என்ன சொல்றான், இந்த காரியத்தை செய்தவன் என்னான் என்று எனக்கு தெரியாது, நீயும் எனக்கு அறிவிக்கவில்லைன்னு சொல்லி இந்த பெயர் சபாவுல நம்ம நடக்கிற அந்த காரியத்தை பாக்குறோம். அந்த பெயர் சபாவுல கிணறு தோன்றுங்கிறது இன்னும் ஒரு விசேஷம். ஏன்னா அது ஒரு வறண்ட பூமி. அந்த வறண்ட பூமியில அந்த கிணறு தோன்றதுங்கிறது ஒரு பெரிய காரியம். அப்போ நம்ம பழையபடி இந்த ஈசா கூட்ட வருவோம். இப்போ அந்த ஈசாக்கு சுபிட்சம் அடைய ஆரம்பித்த உடனே நல்லா கவனிங்க, அவன் தேசத்திலே ஒரு பெரிய அசைக்க முடியாத ஒரு பிம்பமாக இல்ல ஒரு சக்தியாக உருவாகிறத பார்த்த உடனே சுற்றி இருந்த பெலிஸ்தர்கள் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். அவன் மேல் பொறாமை கொண்டு நம்ம 15வது வசனத்தை பார்க்கிறோம். அவன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களிலே அவனுடைய வேலைக்காரர் வெட்டின துறவுகளை எல்லாம் தூர்த்து மண்ணினால் நிரப்பி போட்டார்கள். ஆபிரகாம் வெட்டின எல்லா கிணறையும் மூடி, அதுக்கு என்ன அர்த்தம், நீங்க எங்க கூட இருக்க முடியாது, நம்ம 2 பேரும் சமரசமா இருக்க வாய்ப்பு கிடையாது, நீ போயிருன்னு. அடுத்த வசனம் அது உறுதிப்படுத்துது. அபிமெலேக்கு 16வது வசனம் என்ன சொல்லுது, அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனாய் இருக்கிறாய் என்றான். அப்போ எந்த அளவுக்கு ஆண்டவரோட ஆசீர்வாதம்ங்கிறது நம்ம கற்பனை பண்ணி பார்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த தேசத்து ராஜா, அந்த பெலிஸ்தரின் ராஜா, இந்த நேரத்துல இன்னொரு சந்தேகத்தையும், பலருக்கு வர சந்தேகத்தையும் நான் தீர்க்கிறது நல்லது. ஆபிரகாமிலையும் அபிமெலேக்குன்னு வருது, ஈசாக்கிலையும் அபிமெலேக்குன்னு வருது. அதே அபிமெலேக்கு தான் இங்க இருந்தானா, அதே பிஸ்கோல் தான் இங்க இருந்தானா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, இது அபிமெலேக்குங்கிறது ராஜா என்றது பெயர். நம்ம எகிப்திய ராஜாக்களுக்கு எப்படி பார்வோன்னு சொல்வோமோ, அதே மாதிரி இந்த பெலிஸ்தியன் ராஜாவுக்கு அபிமெலேக்கு என்கிற ஒரு பெயர் உண்டு. சோ அபிமெலேக்குங்கிறது ஒரு பர்சனல் நேமா நீங்க நம்ம எடுத்துக்கூடாது. அப்படின்னு சொல்லி அதை எடுத்துட்டீங்கன்னா, அப்போ ஆபிரகாம் கூட இருந்து அதே அபிமெலேக்கு தான் இங்க வந்தானா, ஆபிரகாம் கூட இருந்து அதே பிஸ்மால் இங்க வந்தானா அப்படின்ட்டு ஒரு சாரி பிகோல் தான் வந்தானா அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும். பிகோல் என்றதும் அதே போல படைத்தலைவன் அல்லது தளபதிக்கான ஒரு பெயர். நம்ம அவனுடைய இவரு சார்ஜென்ட் வந்தாருப்பா, அவனுடைய தளபதி வந்தாரு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. தளபதிங்கிறது அந்த நிலைக்கான, அந்த பொசிஷனுக்கான ஒரு பெயர். அப்ப அபிமெலேக்கு ராஜாவுக்கான பேரு, பீகோல்ங்கிறது பீகோல்ங்கிறது தளபதிக்கான பெயர். இப்போ அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்க, ஈசாக்கு நீ இந்த இடத்தை விட்டு போய்விடு, என்னை விடு, பலத்தவனாய் இருக்கிறாய் என்றான். உடனே இங்க பாத்தீங்கன்னா, ஒருவேளை ஆபிரகாமுடைய அந்த தைரியம் இருந்திருந்தா வேற நிலைமை வேற மாதிரி ஆயிருந்திருக்கும். ஆனா ஈசாக்குடைய காரியம் என்னன்னு பார்த்தா, கடவுள் என்ன ஆசீர்வச்சிருக்கிறாரு. நான் எல்லாத்தையும் ஒரு பெரிய சுபிட்சத்தை பண்ணி என்னுடைய ஒரு பெரிய என்ன சொல்றது, தன்னுடைய விவசாயம் சாம்ராஜ்யத்தை நிறுவிட்டேன். ஆனா இவங்க பொறாமப்பட்டு என்ன துரத்துறாங்க. அப்ப நான் என்ன பண்றதுன்னா, அவன் வந்து 17வது வசனத்தை பாருங்க. ஈசாக்கு அவ்விடம் விட்டு புறப்பட்டு கேராரின் பள்ளத்தாக்கிலே கூடாரம் போட்டு அங்கே தங்கி இருந்தான். நீங்க ஒருவேளை அந்த மேப் நீங்க ஒருவேளை பார்க்க முடிஞ்சா அது ரொம்ப நல்லா இருக்கும். கேரார், அப்புறம் அந்த வரக்கூடிய அந்த ரெகோபாத், அப்புறம் பெயர்சபா பாத்தீங்கன்னா எல்லாம் ஒண்ணுக்கீடா 2 காரியங்களுக்கும் இடைவெளியில ஒரு சில கிலோமீட்டர் இருக்கிற மாதிரியாக இருக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா போட்டுட்டு
தன் தகப்பனாகிய ஆபிரகாமின் நாட்களில் வெட்டினவைகளும் ஆபிரகாம் மரித்த பின்பு பெலிஸ்தர் தூர்த்து போட்டவைகளுமான துறவுகளை மறுபடியும் தோண்டி தன் தகப்பன் அவைகளுக்கு வைத்திருந்த பெயர்களின்படியே அவருக்கு பெயரிட்டான். நீங்க அங்க இருந்த அந்த கேரளால இருந்து அந்த ஒருவேளை அந்த மேப் ரெடி பண்ணியிருக்காங்களா என்னன்னு தெரியல. அந்த மேப் ஒருவேளை நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா அப்படியே தென்பக்கமா அப்படியே வர்றதை பார்க்கணும். ஒரு 4 கிலோமீட்டர் இடைவெளியில. அப்போ அவங்க ஆபிரகாம் தோண்டி இருந்த எல்லா துறவுகளையும் தோர்த்ததுக்கு என்ன ஒரு பொருள், என்ன ஒரு அர்த்தம்னா, நீ எங்களை விட்டு போயிடு, நீ எங்க கூட இருக்காத, இல்ல உனக்கு இந்த இடத்துல உரிமை இல்லைங்கிறத சொல்லாம சொல்றதுதான் அந்த துறவை தூர்க்கிற காரியம். அப்படி பாத்தீங்கன்னா முதல்ல வந்து கோரர் மைப்பர் இந்த தண்ணீர் தங்களுடைய 20வது வசனம் பாருங்க, தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மெய்ப்பருடைய வாக்குவாதம் பண்ணி அதை தூர்த்தாங்க. அந்த துறவுக்கு ஏசேக்கு என்று பெயரிட்டான். மறுபடி பார்த்தா வேறொரு துறவை வெட்டினார்கள், அதை குறித்தும் வாக்குவாதம் பண்ணினார்கள். ஆகையால் அதற்கு சித்னா என்று பெயரிட்டான். இந்த பெயர்களுக்கான அர்த்தம் இன்னும் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அதை தாண்டி அப்ப என்னன்னா, ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி அவங்க தூத்து போட்டது தோன்றுற உடனே அவங்க வந்து வாக்குவாதம் பண்றாங்க. இது தண்ணி வந்தது, இந்த தண்ணி எங்களுக்கு சொந்தம். தண்ணி பிரச்சனை சொல்ல போன ஒரு வகையில. எங்க அந்த பிரச்சனை, ஏசேக்குலயும் அந்த பிரச்சனை வருது, சித்னாவிலயும் வருது. அப்புறம் அங்கிருந்து புறப்பட்டு போய் கொஞ்சம் நல்லா தள்ளி இன்னொரு இடத்துல போய் அவன் துறவை வெட்டுறான். அந்த துறவு இப்ப நம்ம பார்த்தா 22வது வசனம், அவ்விடம் விட்டு பெயர்ந்து வேறொரு துறவை வெட்டினான். அது கொஞ்சம் ரொம்ப தள்ளி இருக்கிறதுனால என்ன நீங்க பாத்தீங்கன்னா, அப்பொழுது அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அவங்க போயிடுறாங்க. எங்க ஏசேக்குக்கும் சித்னாவுக்கும் பிரச்சனை பண்ணவங்க இந்த புதிய துறவுக்கு பிரச்சனை பண்றது இல்ல. அதனால அந்த இடத்திற்கு என்ன பேரும் வைக்கிறான், ரெஹோபாத் என்ற பெயரிட்டான்னு சொல்லி பார்க்கணும். இந்த ரெஹோபாத்ங்கிறது என்னன்னு கேட்டா ஓப்பன் ஸ்பேஸ், திறந்த வெளி. கர்த்தர் எனக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை காட்டினார், புதிய வழியை காட்டினார், புதிய காரியத்தை காட்டினார் என்று பெயர் கொள்ளும்படியாக முதல் 2 இடத்துல நான் சரி பண்ணியும் தூர்த்த கிணறை புதுப்பிச்சும் அவங்க வாக்குவாதம் பண்ணி பிடிச்சுக்கிட்டாங்க. சித்னாவிலையும் தூத்து போன தண்ணீரை சரிப்படுத்தினோடனே அதை ஆக்கிரமிச்சுட்டு வாக்குவாதம் பண்ணிட்டாங்க. ஆனா தள்ளி வந்து நோண்டி இருக்கிற இந்த துறவுல அவர்கள் யாரும் ஒன்றும் பண்ண முடியல. கடவுள் எனக்கு புதிய வழியை திறந்துட்டாரு என்று பெயர் கொள்ளும்படியாக அந்த இடத்திற்கு ரெஹோபாத் அப்படின்னு பெயரிட்டான். நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த வசனம் தான் இருக்கு. பேரிட்டு அந்த தண்ணி எல்லாம் நல்லா வந்ததுக்கு அப்புறம் அடுத்த வசனம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, அங்கே இருந்து பெயர் சபாவுக்கு போனான். அதுதான் பிரச்சனை இல்லையே, ரெகோபாத்துல பிரச்சனை இல்லையே, அப்புறம் ஏன் பெயர் சபாவுக்கு போகணும்? அது ஒரு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. எல்லா பிரச்சனையும் முடிச்சிச்சுன்னு சொல்லிட்டான். அவன் அங்கிருந்து ரொம்ப கேராரூர்ல இருந்து தென்புறம் கீழே வந்து ஏசேக்கு துறவுக்கு அங்க பிரச்சனை விட்டு சித்னாவுக்கு வந்து ரெகோபாத்துல வந்து யாருமே எந்த பிரச்சனையும் வராம இருந்த போதும் அந்த கிணறு ரெகோபாத் நன்றாக ஓப்பன் ஸ்பேஸா ஒரு திறந்த வெளியா கடவுள் எனக்கு கொடுத்தாருன்னு புரிஞ்சு அறிஞ்சு தண்ணீரை பார்த்த பிறகும் ஏனோ அங்கே இருந்து பெயர் சபாவுக்கு போனான். இந்த ரெஹோபாத்துக்கும் பெயர் சபாவுக்கும் நடுவுல அது தென்மேற்கு, இந்த பெயர் சபா எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த ரெஹோபாத்துல இருந்து ஒரு 20 மைல் தென்மேற்காக இருக்கிற ஒரு இடம். பார்த்தா முதல் 2 இதை விட கொஞ்சம் தள்ளி வந்துருச்சு. அப்ப பெயர் சபாவுக்கு அவன் போவதற்கு என்ன ஒரு காரணம் அப்படின்னு நமக்கு ஒரு ஆச்சரியம் வரலாம். ஏன் பெயர் சபாவுக்கு போனா? அங்கதான் பிரச்சனை இல்லையானா, இந்த இடத்துல தான் இன்னொரு அழகான வசனத்தை நமக்கு பைபிள் சொல்லுது. நம்ம ஆண்டவர் ஈசாக்கை 3வது முறையாக சந்திக்கிற வசனம் இங்கதான் வருது. நீங்க பாத்தீங்கன்னா 24வது வசனத்துலதான் நம்ம 3வது சந்திப்புன்னு பார்த்தோம். அந்த வசனத்தை நம்ம ஒரு டைம் படிக்கிறது நல்லது. அன்று ராத்திரியிலே 26, 24. அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து என் ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்றார். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை போட்டுருங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப அழகான ஒரு விஷயத்த நம்ம பாக்குறோம்.
பெயர் சபாவுக்கு போன காரணம் சொல்லாமல் சொல்லுவதை போல அடுத்த வசனத்துல வருது. என்னன்னா, அவன் பெயர் சபாவுல போகுவதற்கு காரணம் மறுபடி பிரச்சனைகள் வருமோ என்று அவன் பயந்ததுனால. மறுபடி ஒருவேளை இந்த ரெகோபாத்துக்கு ஒருவேளை அவர்கள் வந்து பிரச்சனை பண்ணா என்ன பண்றதுங்கிறதுனால. அவங்க பண்ணல. ஆனா பண்ணுனா என்ன பண்றது? மனதிற்குள் ஒரு பயம். ஈசாக்கு பத்தி நம்ம பார்த்தோம். அவன் அதிகமாய் உணர்ச்சிகளை வெளிக்காட்டாத ஒருத்தன், தனக்குள்ளேயே எல்லாவற்றையும் பேசிக் கொள்ளுகிற ஒருத்தன், யாரிடமும் மனம் விட்டு பேசாத ஒருத்தன்ட்டலாம் அந்த இன்ட்ரோவர்ட்க்கான குணநலன்கள பார்த்தோம். ஒருவேளை அவன் மனதிற்குள் சுருங்கி இருக்கக்கூடும். யாராவது திரும்ப என்னுடைய செல்வத்தை பார்த்து இவங்க பொறாமைப்பட்டு அந்த மக்கள் எல்லாம் வந்தா என்ன பண்றதுன்னு பட்டு சரி எதுக்கும் பெயர்சபாவுக்கு போலாம். ஏன் பெயர்சபா? பெயர்சபா தன் தகப்பன் இருந்த இடம். தன் தகப்பன் இருந்த இடம்ங்கிறப்போ, அவனுக்கு தார்மீகமாக ஒரு மனதிற்குள் ஒரு தெம்பு இருந்திருக்கணும். எங்க அப்பா இங்க இருந்தாரு. எங்க அப்பா இருந்தாரு. எங்க அப்பா இருந்த இடத்துக்கே போயிட்டா நான் ரொம்ப சௌகரியம், ரொம்ப மனசளவுல நான் ரொம்ப இதா இருப்பேன். அப்படியான எண்ணங்கள் ஒருவேளை அவன் மனதுல வந்திருக்க கூடும். தன் தகப்பன் இருந்த பெயர் சபா நமக்கு ஏற்கனவே பார்த்திருக்கோம். பெயர் சபால எப்படி ஆபிரகாம் தங்கினாருன்னு. அப்போ பெயர் சபாவுக்கு போகிற காரணம் என்னன்னா, ஒரு காரியத்தை குறித்த தயக்கம், தடுமாற்றம், பதற்றம், பயம். அதனாலதான் அவன் அங்கிருந்து 20 மைல் தள்ளி எங்க போறான்? பெயர்சபாவுக்கு போறான். தென்மேற்காக போறான். இதுல இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த 3 கிணறுகளும் ஏசேக்கு, சித்னா, ரெகோபாத் 3 கிணறும் ஃபெர்டைல் பூமி, செழிப்பான பூமியில் வெட்டப்பட்ட துறவுகள். உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியுதா? இங்க நீங்க கிணறு நோண்டுறப்போ, வறண்ட நிலத்தில் தோண்டுகிற கிணறுடைய சிரமம் மிக அதிகம். ஆனால் கொஞ்சம் பூமியின் அந்த அடிமட்ட தண்ணீர் இருக்கதை அடையாளம் காட்டுகிற செழிப்பான பூமியிலே தோண்டுகிற கிணறுக்கு அது சுலபம். அது இன்னும் கொஞ்சம் நல்ல பலனை கொடுக்கிற ஒரு காரியம். அப்போ அந்த செழிப்பான பூமியில் இருந்த அந்த 3 கிணறையும் விட்டுட்டு, அவன் எங்க போறான்னு கேட்டீங்கன்னா, பெயர் சபாவுக்கு போறோம். பெயர் சபா நம்ம ஆபிரகாம் நாட்கள்லயே நம்ம பார்த்தோம். அது வறண்ட பூமி, அது ஒரு காய்ந்த பூமி. அ அங்க மரங்கள் கிடையாதுன்னு சொல்லி அவன் தான் அந்த டாஸ்மரிக் ட்ரீய அந்த ஒரு மரத்தை உருவாக்கினான். அந்த மரம்ன்றலாம் அத பத்தியெல்லாம் நம்ம ஆபிரகாம் பத்தி பார்த்தப்போ நம்ம விலாவாரியா பார்த்தோம். அப்போ அவன் பெயர் சபாவுக்கு தங்கின போதுதான் ஆண்டவர் 3வது முறையாக ஈசாக்கை சந்திக்கிறார். அந்த வாக்குத்தத்தத்துல 3 வசனங்கள் நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒண்ணு என்னன்னா, ராத்திரியிலே தரிசனமாகி, ஒருவேளை அன்னைக்குதான் பெயர் சபாவுக்கு போய் தங்கி இருக்கணும். ஆண்டவர் அவன் தங்கின ராத்திரியிலே, அது தங்கின ராத்திரின்னு வேதாகமத்துல போடல. ஆனா அந்த தொனி என்ன சொல்லுது? அவன் பெயர் சபாவுக்கு போன ராத்திரியிலேயே ஆண்டவர் வந்திருக்க முடியும். ஏன்னா, அவனுடைய பயத்தை உடனடியாக போக்குகிற கர்த்தர். நீங்க பார்த்தீங்கன்னா, 2வது நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம், பயப்படாதே, நான் உன்னோடே இருந்து. இந்த பயப்படாதேன்ற வார்த்தை ஆதியாகமத்துல வருகிற 3வது தருணம் இது. அன்பானவர்களே, இந்த வசனங்கள நம்ம கவனிச்சோம்னா, அதுக்கு பின்னாடி இருக்க ரொம்ப அழகான விஷயம் நம்ம ஒரு ஒரு காரியங்கள் நமக்கு புலப்பட ஆரம்பிக்கும். முதலாவது பயப்படாதே எங்க வந்துச்சு? நம்ம ஆதியாகமம் 14வது அதிகாரத்துல அந்த ராஜாக்கள் எல்லாம் ஜெயிச்சு, அவன் வெற்றிகரமா இவரு மெல்கிசேதேக்குட்ட அப்பமும் ரசத்தையும் வாங்கிட்டு, சோதோம் ராஜா அத கொடுக்கிறப்ப ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் அவன் பெரிய பிரமிப்போட எல்லாரும் பாராட்டும்படியா உட்கார்ந்த நேரத்துல அந்த 14வது அதிகாரம் முடிஞ்சு 15வது அதிகாரத்துடைய முதல் வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்னன்னா ஒரு பெரிய ஒரு 15 நாள் யுத்தம். ப்ரொஃபஷனல் ஆர்மி கூட இவங்க இருக்கிற அந்த ஒரு அப்ரெண்டிஸ்ன்னு ஒரு புரிதலுக்காக நான் சொல்றேன். இருந்த 318 பேர் போய் அவங்கள தான்ல இருந்து தமஸ்கு மட்டும் துரத்தி அடிச்சு பெரிய சாதனை பண்ணி ஆனா அதோடைய பின்விளைவு எப்படி இருக்குமோன்னு ஒரு பயத்திலையும் ஒரு பதற்றத்திலையும் ஒருவேளை அவங்க இருந்திருப்பதை அறிந்த ஆண்டவர் அந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி
ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருப்பேன். அப்ப என்ன சொல்றாரு? ஒரு பெரிய புதிய அட்வென்ச்சர்க்குள்ள ஒரு புதிய ஒரு தருணத்துல போகிறப்போ, ஆண்டவர் அவனை பயப்படாதேன்னு சொல்லி, அவனை தேற்றுகிற ஆண்டவரா இருக்கிறாரு. 2வது பயப்படாதே நம்ம பார்த்தோம். ஆகார் போனப்போ, தன்னுடைய பிள்ளைய எதுல வச்சுட்டு அழுகிறா. அழுகிறப்போ, நீங்க பார்த்தீங்கன்னா, 21வது அதிகாரம் 27வது வசனத்துல பார்க்கிறோம். ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். அந்த 2வது பயப்படாதே பார்க்கிறோம். தன்னுடைய மகனுடைய வாழ்க்கை, தன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியா ஒரு பெரிய பதற்றமும் பயமாமா இருக்கிறப்போ, மனங்களை அறிந்திருக்கிற ஆண்டவர் ஆகாருக்கு சொல்றாரு, பயப்படாதே. உன் பிள்ளை எங்கேயும் இல்ல, பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன். இந்த 3வது பயப்படாதே, இப்ப நம்ம இங்க இருக்கிறத பார்க்கிறோம். என்ன பயப்பட? பெயர்சபாவுக்கு வந்து தங்கிட்டான். பெயர்சபாவுக்கு வந்து தங்குறப்போ, அவன் மனசுக்குள்ள ஒருவேளை ஒரு பெரிய பதற்றமும் தவிப்பு இருந்திருக்கலாம். என்னய்யா இப்படி நமக்கு இப்படி தொரத்திக்கிட்டே இருக்காங்களே! கடவுள் என் கூட இருந்தார் இல்லையா? கடவுள் இருக்கிறார் இல்லையா? அப்ப எனக்கு என்ன ஒரு உனக்கு ஒரு தைரியம் வேணுமே, ஒரு பாதுகாப்பு வேணுமே, நம்ம ஒருவேளை பொறுமை இருந்திருக்க கூடும். கடவுள் அந்த ராத்திரியிலேயே தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய அதுவும் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயம். மறுபடி ஈசாக்கின் மனதிலே ஆபிரகாம் பற்றின பிரமிப்பும் ஒரு பெரிய பிம்பமும் இருந்ததை ஆண்டவர் அதை அவனுக்கு புரியும்படியாக நம்ம போன தடவை 2வது சந்திப்பிலே இந்த வார்த்தையை நான் சொல்லிட்டேன். உங்க அப்பாவுக்கு நான் ஃப்ரெண்டுன்னு சொல்ற மாதிரி ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமோட தேவன். உன்னை பயப்படாதேன்னு சொல்றது வேற யாரும் நினைச்சுக்காதப்பா. உங்க அப்பாவுக்கு பயப்படாதேன்னு சொன்ன அதே தேவன் தான் நானு. ஆபிரகாமுடைய தேவன். நான் உன்னோட இருந்து மறுபடி என்ன யோசிக்கிற? என்னுடைய ஊழியக்காரனாகிய ஆபிரகாமின் நிமித்தம் உன்னை ஆசீர்வதித்து, மறுபடி ஆபிரகாம முன்னிறுத்தி ஆண்டவர் வந்து இந்த 2வது சந்திப்பிலே 3வது சந்திப்பிலே சொல்ற அழகு, அது ஆழமா படிக்கிறப்போ உண்மையாலுமே பிரமிக்க வச்சது. நம்ம வேத வசனங்களை படிக்கிறப்போ நம்ம வந்து ஒரு கதையை போல படிக்கிறதுனால உள்ளூர புதிந்து கிடக்கிற அந்த உணர்வுகளும், அந்த ஆழமான பரிமாணங்களையும் நம்ம பல நேரங்கள்ல பார்க்க தவறிடுறோம். ஆனா இப்ப பார்க்கிறப்போ அவனுடைய ஆண்டவர் ஒருவனின் மனதை அறிந்து, அதாவது என்ன சொல்றது? அந்த பல்ஸ பிடிச்சு தெரிஞ்ச மாதிரி. மனதின் உள்ளூர்ந்த உணர்வுகளை புரிந்து கொண்ட மாதிரி அவனுக்கு ஏற்ற விதமாக பேசுகிற மாதிரி இந்த ஈசாக்குக்கு 2 தருணத்திலும் ஆபிரகாமை முன்னிறுத்தி ஆண்டவர் பேசுறார். ரொம்ப அழகா பேசுற இந்த தடவை ஒரே வசனம். இங்கேயும் ஈசாக்குடைய மறுமொழி என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு காரியம். அவன் வந்து அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு தன் கூடாரத்தை போட்டான். முதல் தடவையா எனக்கு தெரிஞ்சு ஆமா முதல் தடவையா அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய அவனுடைய வேர்பல் எக்ஸ்பிரஷன் ஆண்டவரே எனக்கு உதவி செஞ்சீங்க அப்படி வந்து ஏன்னா அவன் பேசாத டைப். பல குழந்தைகள் பேசாம தங்க செய்கைகளாலதான் அன்பை காட்டுவாங்க. நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு கிஃப்ட் உங்க பிரியமான குழந்தைக்கு வாங்கி கொடுக்குறப்ப குழந்தை வாங்கிட்டு ஓ தேங்க்யூ டாடி தேங்க்யூ சோ மச் அப்படி இப்படின்றலாம் வார்த்தைகள் சொல்ற குழந்தைகள் உண்டு. சில குழந்தைகள் ஒண்ணும் பண்ணாது. நீங்க கிஃப்ட் கொடுத்தேன்னு வாங்கி வந்து உங்க காலையும் உங்க கையும் இருக கட்டிக்கும். அதை போன்ற ஒரு உதாரணத்துக்கு நான் அதை சொல்றேன். அதை போன்ற ஒரு செய்கை போல அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு அங்கே தன் கூடாரத்தை போட்டான். அவ்விடத்தில் ஈசாக்கின் வேலைக்காரர் ஒரு துறவை வெட்டினார்கள். இந்த எங்க வெட்டுறான்? பெயர்சபாவுல வெட்டுறான். நான் பெயர்சபாவுடைய பூகோள அமைப்பத்தி சொன்னேன். அது வறண்ட பூமி, வறண்டிருந்த இடம். அங்க ரெகோபாத்துல கிணறு வெட்டின மாதிரியான சுலபமான காரியம் இல்லை. ஏனென்றால் அது செழிப்பான பூமி, நீர்ப்பாய்ச்சலான ஃபெர்டைல் லேண்ட், நீர் வசதி உள்ள ஃபெர்டைல். ஆனா இது அப்படி கிடையாது. இங்க காய்ந்து போன இடம், இப்போ மரங்கள் மற்ற எல்லாமே காய்ந்து போன பிரதேசம், தென்பகுதி, இஸ்ரேலின் தென்பகுதி. இந்த இடத்துல அவன் துறவை வெட்ட ஆரம்பிக்கிறான். அந்த துறவை வெட்ட ஆரம்பிக்கிறப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சம்பவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த 32வது வசனத்துல என்ன சொல்லுது? அந்த நாளில் தானே வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அறிவித்து தண்ணீரை கண்டோம் என்றார்கள்.
இந்த கேப்பே அவங்க எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கங்கிறத வந்து நமக்கு புரிய வைக்குது. ஆனா இங்க இன்னொரு காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, பலிபீடத்தை கொண்டு அவரை தொழுது கொண்டு அவங்க கிணறு வெட்ட போயிடுறாங்க. கிணறு வெட்ட போன உடனே ஆண்டவரை அவன் தொழுது கொண்ட மாத்திரத்தில், ஆண்டவரை அவன் ஓ நன்றியோடு மகிமைப்படுத்தின மாத்திரத்தில் ஒரு பெரிய ஆச்சரியம் நடக்குது. என்ன ஆச்சரியங்கிறதுக்கு வந்து இப்ப நம்ம அந்த 2 வசனத்த பார்த்தா நல்லா இருக்கும். சாம் 20 இல்ல இல்லைங்க. 26வது வசனத்த படிங்க. 26:16 அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி. அபிமெலேக்கு ஈசாக்கை நோக்கி, நீ எங்களை விட்டு போய்விடு, எங்களை பார்க்கிலும் மிகவும் பலத்தவனானாய் என்றான். இது 3வது சந்திப்புக்கு முன்னாடி சந்திப்பு நடந்து பலிபீடத்தை கட்டி தொழுது கொண்ட மாத்திரத்துல 26வது வசனத்தை படிங்க. அபிமெலேக்கும் அவன் சிநேகிதனாகிய அகுசாத்தும் அவன் சேனாபதியாகிய பிகோலும் கேராரிலிருந்து அவனிடத்துக்கு வந்தார்கள். அடுத்த வசனம் இல்ல, 28வது வசனம் படிங்க. அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடே கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நாங்கள் உம்மை தொடாமல் நன்மையையே உமக்கு செய்து உம்மை சமாதானத்தோடு அனுப்பிவிட்டது போல நீரும் எங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உம்மோடே உடன்படிக்கை பண்ணி கொள்ள வந்தோம். நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே என்றார்கள். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவருமாமே. என்ன அழகான ஒரு மாற்றம் பாருங்க. 16ல நீ என்னை விட்டு போயிரு, நீ பெரிய ஆளாயிர, என்னை விட பலத்தவனா இருக்கிறேன்னு சொன்ன அதே அபிமெலேக்கும் அதே பீகோலும் இப்ப என்ன சொல்றாங்க, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே, நீரும் எங்க எங்க அதாவது நான் உம்மை தொடராமல் நன்மையே உமக்கு செய்து அனுப்பிவிட்டதை போல நீரும் எங்களுக்கு தீமை செய்யாதபடி உம்மோடே உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வந்தோம். இந்த உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள வர்றது யாரு? கேராருடைய ராஜா அபிமெலேக். அப்ப கடவுள் எப்படியாக பயந்திருந்த அவன் பயத்தை போக்கி அந்த வாக்குத்தத்தத்துடைய 3 வசனங்களும் உண்மையாகிற அற்புதத்தை நம்ம பார்க்கிறோம். அவன் எதுக்கு பயந்திருந்தானோ, யாருக்கு பயந்திருந்தானோ, அந்த பயத்தை எல்லாம் துடைப்பதை போல அந்த தேசத்து ராஜாவும் தளபதியும் வந்து சமாதானம் பண்ண வராங்க. ராஜா கேட்கிறாரு, எனக்கு நீ தீங்கு பண்ணாதன்னு சொல்றாரு. இந்த வார்த்தை ரொம்ப அழகான ஒரு வார்த்தை. அவங்க தீங்கு செஞ்சிருவாங்களேன்னு பயந்துட்டு இருந்த காலம் போய் இவன் ஒருபோலும் தீங்கு செய்ய போறது கிடையாது. ஆனா ராஜா என்ன சொல்றான், சமாதானமா இருக்கலாம், எனக்கு நீ எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லி வந்தாங்க. அப்போ இவன் வந்து ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் ஈசாக்கு சொல்றது பாக்குறோம். அப்பொழுது 27வது வசனம், அப்பொழுது ஈசாக்கு அவர்களை நோக்கி, ஏன் என்னிடத்தில் வந்தீர்கள்? நீங்கள் என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடி துரத்தி விட்டீர்களே என்றான். இது கூட சண்டை போடுற மாதிரி இல்ல, ஒரு கோவிச்சுக்கிட்டு ரொம்ப இதா சொல்ற மாதிரியான டோனா நான் அந்த வசனத்தை பாக்குறேன். நீங்க தானே என்ன துரத்தி விட்டீங்க, நீங்க தானே என்று பண்ணீங்க அப்படின்னு சொல்ற காரியத்தை பாக்குறோம். அதுக்குதான் அபிமெலேக் இல்லன்னு சொல்லி இது பண்றது பாக்குறோம். பார்த்தா மறுபடி அந்த ஏன்னா அது ஒரு வாக்குவாதமா இல்ல, இவனுடைய மன அங்கலாய்ப்ப சொன்னதா இருந்தது. அத ராஜா அவங்களும் ஏற்படுத்தி சமாதானம் பண்ணிக்கிறாங்க. பிறகு அங்க ஆபிரகாமுக்கு இதுல நடந்த மாதிரியே அவன் அவர்களுக்கு விருந்து பண்ணினான், அவர்கள் புசித்து குடித்தார்கள். அது புசித்து குடித்தார்கள் என்ற வார்த்தை என்னன்னா, அவர்களுடைய உறவு சகஜமாக இயல்பாக மாறினது என்பதற்கான ஒரு சொல் வழக்குதான். புசிச்சு குடிச்சாங்க அப்படின்னா இயல்பாயிருச்சு, எல்லாம் சரியாயிடுச்சு, எல்லாம் நார்மல் ஆயிடுச்சுங்கிற அர்த்தம். அதிகாலையில் எழுந்து ஒருவருக்கொருவர் ஆணையிட்டு கொண்டார்கள். பின்பு என்ன ஆனே, எனக்கு நீ சப்போர்ட், உனக்கு நான் சப்போர்ட்னு சொல்லி ஒரு சமாதானத்தின் காரியத்தை அவனுக்கு நடத்துறாரு. அந்நாளில் தானே இப்ப முதல்ல வந்ததுக்கும் இப்ப வந்ததுக்கும் நம்ம முதல்ல பார்க்கிறோம், துறவை தோண்டினார்கள்னு பார்த்தோம். இந்த சமாதானத்தை பண்ணி அவர்களோடு அனுப்பிவிட்ட அந்த நாளில் தானே ஈசாக்கின் வேலைக்காரர் வந்து தாங்கள் துறவு வெட்டின செய்தியை அவனுக்கு அறிவித்து தண்ணீர் கண்டோம் என்றார்கள்.
இந்த கிணறு வெட்டுறப்போ தண்ணி வருகிற அந்த ஒரு காரியம் அந்த தோண்டுகிறவர்களுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சிங்கிறது அனுபவப்பட்ட எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா தண்ணீர் ஜீவனுக்கான ஒரு அடையாளம். நீங்க நிலத்தை தோண்டி கீழே இருந்து அந்த சரியான ஊற்றை அடையாளம் பண்ணி அந்த ஊற்று தண்ணீர் அங்கிருந்து புறப்பட்டு வருகிறதை பார்க்கும்போது அது அனுபவிக்கிறவங்களுக்கு தெரியும் அது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷம்னு. ஆனா இந்த துறவை தங்கள் கலாச்சாரத்தின் அம்சமாக வைத்திருக்கிற அந்த யூத யூத ஜனங்கள் இருக்கிற அந்த நாட்களில ராஜா ஒப்பந்தம் பண்ண உடனே இங்க தண்ணீர் வந்ததுங்கிறது தேவனுடைய கிருபைக்கு அடையாளமாக அந்த தண்ணீரை அவர்கள் பார்த்திருக்க கூடும். அது ரொம்ப பரவசமா ரொம்ப ஆச்சரியமா அதை பார்த்திருக்க கூடும். அதனாலதான் பாத்தீங்கன்னா அவன் மறுபடியும் என்ன சொல்றான், எங்க அப்பா இதுக்கு அந்த பெயர் வச்சாரு, நான் திரும்ப அந்த பெயரை நான் வலியுறுத்துகிறேன். பெயர் சபா, இந்த இடத்திற்கு பெயர் சபா செபா என்று பெயரிட்டா நீங்க பாத்தீங்கன்னா 33வது வசனம் சொல்லுது, அந்த ஊரின் பெயர் இந்நாள் வரைக்கும் பெயர் சபா என்று அழைக்கப்படுகிறது. இப்பவும் அந்த இடத்து பெயர் நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பீசிவா அப்படின்னு இருக்கும், நம்ம தமிழ் பைபிள்ல பெயர் சபான்னு இருக்கும். அந்த பெயர் சபா நீங்க இன்னைக்கும் பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல அந்த இடம் ஒரு முக்கியமான இடம். பல சொல்வெழுக்களை கூட பெயர் சபாவிலிருந்து தான்வரைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு முக்கியமான லேண்ட்மார்க்காக அந்த பெயர் சபா எத்தனையோ வருஷங்கள் கழிச்சு இன்றைக்கும் இருக்கிற காரியத்தை பார்க்கிறோம். அன்பானவர்களே, நம்ம ஆபிரகாமுடைய பாதிப்பிலிருந்து அவன் பாதிப்பை அவனுடைய வாழ்க்கையில இருக்கிற பல அம்சங்கள்ல பார்த்தோம். அந்த கிணறுல இருந்து இந்த காரியங்கள்ல இருந்து நீங்க ஒரு சுவாரஸ்யத்துக்கு ஒரு காரியத்தை சொல்ல போனீங்கன்னா, நீங்க ஆபிரகாமின் அபிமெலேக்கும் இந்த அபிமெலேக்கும் எடுத்தீங்கன்னா ஏக ஒற்றுமைகள் பார்க்கலாம். ஆபிரகாமோட அபிமெலேக்கு பாத்தீங்கன்னா ஆதியாகமம் 21, 22, 23 வருது. இங்க ஆதியாகமம் 26 to 33 அதுலயும் கிணறு தோண்டுறாங்க, இதுலயும் கிணறு தோண்டுறாங்க. அதுலயும் அபிமெலேக்கு நீங்க தேவனுடைய மக்கள், நீ கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவருமாமேன்னு சொல்லி ஆபிரகாமையும் சொல்றாரு. அதே மாதிரி ஈசாக்கையும் சொல்றதை பார்க்கிறோம். அப்போ ஈசாக்கை கடவுள் ஒரு அதாவது நம்ம வீட்டுல பேசாத சிறு பிள்ளைங்க நிறைய பேர் இருக்கும். பல பசங்க கலகலன்னு பழகிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு சிறு பையன் அப்படியே ரொம்ப ஷையா ஒரு ஓரத்துல இருக்கு பார்ப்போம். ஆனா அந்த பிள்ளை மேலும் அன்பு காட்டுகிற பெற்றோரை போல இந்த 2 பிரம்மாண்டமான முற்பிதாக்களுக்கு நடுவுல பேசாத, அதிகம் பேசாத, அதிகமாய் தன் உணர்வுகளை வார்த்தைப்படுத்தாத ஈசாக்கின் மேலும் தேவன் பிரியமாய் இருந்ததை தான் இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அவனுடைய பக்தியை அவர் கண்ணோக்கி பார்த்தார். தன் தகப்பன் மேல் வைத்திருந்த பிரியத்தை பார்த்தார். தன் தகப்பனின் பாதிப்புகளோடு அவன் இருந்ததை பார்த்தார். எவ்வளவு அழகான ஒரு காரியம், எவ்வளவு அழகான ஒரு காரியம். இதை படிக்கும்போது இந்த செய்தியை ஆயத்தம் பண்ணும்போது இதை பார்த்துட்டு ஒரு பெரிய மனசுக்குள்ள ஒரு பிரமிப்பும் பரவசமா இருந்தது. நம்ம ஈசாக்கை ரொம்ப சாதாரணமா நினைச்சிட்டு இருந்தோமே, ஆனா அப்படி இல்லை. இந்த ஈசாக்கு நம்மள நிறைய ஈசாக்குகள் இருக்காங்க. என்னால அதிகமா பேச தெரியாது, என்னால அதிகமா இது பண்ண தெரியாது, மத்தவங்க மாதிரி கலகலப்பான ஆள் கிடையாது, நான் கொஞ்சம் நேச்சுரலா ஷையான ஒரு ஆள் தான், எனக்கு அதிகம் மத்தவங்க மாதிரி அது கிடையாது. ஒருவேளை ஈசாக்கு சொல்லுங்க என் தகப்பனை போல பெரிய பிரபலமும் கிடையாதுன்னு. யாக்கோவை பத்தி அவனுக்கு சொல்ல முடியாது. ஆனா அப்படியான ஒரு நிலையில இவனை விசேஷ விதமாய் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். சொல்லப்போனா இந்த 3 முற்பிதாக்கள்லயும் ஆபிரகாம் ஈசாக்கு மாத்திரம் தான் 180 வருஷங்கள் இருந்தான்னு சொல்லி பாக்குறோம். அவனுடைய ஆயுசு நாட்கள் 180 வருஷம். ஆபிரகாமுக்கு 175, ஈசாக்குக்கு 180, இவருக்கு யாக்கோபுக்கு 147. அதே மாதிரி இந்த 3 முற்பிதாக்களிலும் ஈசாக்கு பெரிய செல்வந்தனாய் ஒரு ராஜா பார்த்து பயப்படுகிற அளவுக்கு செல்வந்தனாய் இருந்தான்னு பாக்குறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு பைடியை நம்ம இதோடு நிறுத்த போனோம். இது இன்னும் ஈசாக்குடைய வாழ்க்கை இதை தாண்டிலும் 34வது வசனம் நம்ம சொல்லுது ஏசாவுக்குன்னு சொல்லி. அது அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையின் காரியங்கள் இனி ஆரம்பிக்க போகுது. அதை நம்ம ஒருவேளை அடுத்த வாரம் தான் நம்ம பார்க்க முடியும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த கூடுகையில நம்ம யாக்கோபு, ஏசா அவர்கள் தொடர்பான காரியங்கள், அங்க ஈசாக்குடைய முகம், ஈசாக்குடைய செயல்பாடு எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். இந்த பகுதியில பார்த்தா அவன் குணநலன்கள் அப்படியே அடுத்த 28 அதிகாரத்துக்கும் டிரான்ஸ்பர் ஆகிறதையும் மாறுறதையும் அதன் விளைவாக வந்த காரியங்களையும் நம்ம அடுத்த கூடுகையில பார்க்க போறோம்.
அவனுடைய அந்த இன்ட்ரோவர்ட் குணங்கள் 28 அதிகாரத்துல வந்ததுடைய விளைவு, தன் குடும்பத்திற்குள் வந்ததோட விளைவு, இது எல்லாத்தையும் நம்ம அடுத்த கூடுகையில நம்ம பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். நம்ம இப்ப கண்களை மூடி ஜெபித்து விட்டு உங்களுடைய ரெஸ்பான்ஸுக்காக நான் நேரம் கொடுக்கலாம்னு யோசிக்கிறேன். பரிசுத்தமான ஆண்டவரே, இதோ ஈசாக்கின் இன்னொரு பரிமாணத்தை நாங்கள் பார்த்தோம் ராஜா. தன் தகப்பனின் பலத்த ஆளுமையிலிருந்து ஒரு ஓரத்தில் விலகி நின்று கொண்டிருந்த ஈசாக்கு, ஆனால் அவனுக்கென்று ஒரு பிரத்யேகமான பிம்பத்தையும் அடையாளத்தையும் ஒரு பரிமாணத்தையும் நீங்க கொடுத்தீங்க சுவாமி. உங்க அப்பாவுடைய கடவுள் தானா, உங்க அப்பாவுடைய கடவுள் தானே, அவன் மனசுக்கு ஏற்ற விதமாக அவனை ஆசீர்வதித்து, அதே நேரத்தில் ஈசாக்குக்கு சொன்ன ஆசீர்வாதங்களில் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன். வானத்தின அவ்வளவு அழகா அவனுடைய மனசுக்கு ஏற்ற விதமாக பேசி அவனை ஆசீர்வதித்த எங்கள் தெய்வமே, மனதார உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களில் அநேகம் ஈசாக்குகள் உண்டு சுவாமி. எங்களையும் நீ நினைத்திருக்கிறீர் என்பதற்கான நம்பிக்கை விதைகள் எங்கள் மனதில பிறக்க இதோ இந்த பகுதி காரணமாய் இருக்க முடியும் என்று நான் நம்புகிறேன். எங்களை தாழ்த்துகிறோம். இப்படியான வேத தியானங்களை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். தொடர்ந்து அடுத்த வாரம் கூட இன்றைக்கு வந்தவர்கள் வரவும், ஆண்டவரே உம்மை பற்றி தியானிக்கவும் எங்களுக்கு உங்க இரக்கங்களை கிடைக்க பண்ணுங்க சுவாமி. எல்லாவற்றையும் யெகோவாவின் நாமத்திலே உம் பாதம் படிந்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். ஆமென்.